Hey everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி thumbnail பார்த்துருப்பீங்க. என்ன கிளாஸ் இது? ஓகே, டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டபுள் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ளவுசஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் போடுறதுக்கு. மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் ஆர் ட்ரிபிள் செயின் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த த்ரெட்டுக்கு அப்புறம் பீட்ஸ் வரும்போது நம்ம டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் எல்லாம் கலண்டு வராமல் இருக்கணும். ஸ்டிச்சுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுவோம். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள். ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணுறோம், ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச்சுங்கிறத விட ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஸோ லாக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து செயின் ஸ்டிச் நான் சொல்லித்தரும்போது கொஞ்சம் லாங்காக போட்டு பழகுங்க ஸ்டார்டிங்லன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போது நீங்கள் பழகிட்டீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக பக்கத்தில் ஸ்டிச்சஸ் வந்து விழுகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போட்டு பழகியிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து ப்ளவுசஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கே இதான், நான் சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் தான் பேசிக். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கற்றுருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ பக்கத்தில் தான் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸ்டிச்சு. பட் ரொம்ப பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சரி த்ரெட்டை மேலே எடுங்க. ஓகே, அப்படியே நீடில் கீழே அந்த ஸ்டிச்சுக்கு கீழே இன்சர்ட் பண்ணி இப்போ கீழே இருந்து மேலே த்ரெட் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கும் மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ அப்படியே ரிவர்ஸில் நம்ம செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரிவர்ஸில் நம்ம வரும்போது நான் நீடில் எப்படி ஃபேஸ் பண்ணினா என்ன ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, நீடில் வந்து என்ன ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நம்ம வந்து இப்படி ஃபார்வர்டில் போகும்போது என்ன பண்ணணும், ஃபார்வர்டில் போகும்போது நீடில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்டாக நீடில் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அண்ட் ரிவர்ஸில் பேக்வேர்டு வரும்போது நீடில் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஃபுல்லாக வந்துருங்க. ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை போட்டு இன்னொன்று இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம போடுற இந்த டபுள் செயின் ஸ்டிச் இல்லையா? ஸோ செயின் ஸ்டிச். ஓகே, டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது. இதுதான் இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்னது, ரெண்டு செயினுக்கும் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது. டன்னா? ஸோ அப்படின்னா அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அண்ட் அதுதான் டபுள் செயின் ஸ்டிச்சும் கூட. அண்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, இந்த டபுள் செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டில் கொஞ்சம் இங்கே வருங்க ப்ளர் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே நாட் போட்டு ஸோ த்ரெட்டை வந்து செக்யூர் பண்ணிடுறேன். ஓகே, இதே மாதிரி டெய்லி நம்ம கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பழகி ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க்கர் ஆகணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்காவது இந்த வீடியோஸ்லாம் தேவைப்பட்டது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பழகுறாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.